இப்போ நாம் குன்னத்தூர் சந்தையில் ஆடு எல்லாம் வந்து நிறைய விற்பனைக்கு வந்து இருக்குது. இப்போ நம்ம அதை தான் பார்க்குறக்கு வந்திருக்கிறோம். இப்போ பார்க்குறது வந்து நம்ம குன்னத்தூர் சந்தையில் ஆடுகள் எல்லாம் வியாபாரம் பண்ணுறதை பார்க்குறக்கு வந்திருக்கிறோம். இப்போ பாருங்கள், நீங்கள் ஆடு சந்தைகள் தெரியுது. கொஞ்சம் நேரம் ஆனால் தானே தெரியுது. இந்த இது நீங்கள் விற்கிறதுக்கு வந்துருக்கிறீங்களா? இல்லை அந்த எந்த ஊர்லேருந்து வரீங்க? ஈரோட்டிலேருந்துங்க. இப்போ மொத்தமே இன்றைக்கி இவ்வளோ ஆடு கொண்டு வந்துருக்கீங்க. ஓ, இதெல்லாம் நீங்கள்லாம் கொண்டு வந்ததுங்க. சரிங்கண்ணா. சரிங்க. இது எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் சந்தை இருக்குது? 11 மணி வரைக்கும் இருக்குது. எப்படியெல்லாம் பூரா விற்றுருவீங்க எல்லாத்தையும்? சரிங்க. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் ரஹீம். சரி ரஹீம். அண்ணா எந்த ஊர்லேருந்துங்கண்ணா கொண்டு வந்துருக்கிறீங்க? ஈரோட்டிலேருந்துங்க. சரிங்கண்ணா. இப்போ இந்த ஆடுகளெல்லாம் இந்த வகை ஜாதி வகை அப்படின்னு எல்லாம் இருக்குதா? இல்லை எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது. சரிங்க. இப்போ ஒவ்வொன்று இந்த ஜாதி வகை தகுந்த மாதிரி ரேட்டு. ஆமாம். சரிங்க. உங்கள் பேர் என்னங்கண்ணா? வெங்கடாச்சலம். சரிங்கண்ணா. சரிங்க. தம்பி எந்த ஊர் கொண்டு வந்துக்கிறீங்க? மூணாம்பள்ளி. சரி. நீங்கள் இது 3 ஆடு கொண்டு வந்துக்கிறீங்களா? சரி. அண்ணா நீங்கள் எந்த ஊரில் ஆடு கொண்டு வந்துருக்கிறீங்க? தூத்துக்குடி மாவட்டம் சாத்தாங்க. ஓ, அங்கேருந்து கொண்டு வந்துருக்கிறீங்களா? ஓ, அங்கேருந்து லாரி பிடிச்சி கொண்டு வந்துருக்கீங்க. சரிங்கண்ணா. ஆனால் இப்போ உங்கள் இதில் இதெல்லாம் தனித்தனி ஜாதி வகைகள் எல்லாம் இருக்குது ஒவ்வொன்றுலையுமே. ஒவ்வொரு ஆடு. இது என்ன வகை ஜாதி சேர்ந்ததுன்னா? இது நாட்டாடு சொல்லுவோம். ஓ, நாட்டாடு. சரி. உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் மணிகண்டன். குன்னத்தூர் சந்தை பாருங்க, மிகப்பெரிய அளவில் இருக்குது. பயங்கரமாக கொண்டு வந்துருக்குறாங்க. அண்ணா உங்கள் பேர் என்னங்கண்ணா? பேர் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை யூடியூப்பா? மூர்த்தி. திருமூர்த்தி அவர். ஆனால் எந்த ஊர்லேருந்துங்கண்ணா வந்துருக்கீங்க? $5 போட்ட கடாய்க்கு பணம். 5 போட்ட கடாய்க்கு பணம். நாங்கள் 5 வச்சிருந்து ஆடு கட்டாயம் இல்லை. அதுக்குள்ள நான் 13 கேட்ட கடை. நீங்கள் எவ்வளோ கறி கடை பாரு கீழே சிந்திக்காத பிரச்சனை இல்லை. ஒரு 6 முறை
எவ்வளோ 2000 அண்ணா நீங்கள் வாங்கிட்டீங்களாண்ணா ஆடு என்ன விலைக்குண்ணா வாங்கியிருக்கிறீங்க 11,000ங்கண்ணா பரவாயில்லைங்கண்ணா இது எந்த வகை ஜாதியை சேர்ந்ததுன்னா அது தெரியல உங்களுக்கு சரி சரி கோயிலுக்குங்க ஓ சரி சரி கிடாய்ங்களாண்ணா கருப்பு கிடாய் கோயிலுக்கு வெட்டுறக்காக சாமி கிடாய் வெட்டுறக்காக சரி சரிங்கண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்து நான் வந்துருக்கிறீங்க ஊத்துக்குழி உங்கள் பேருங்கண்ணா சரி சரிங்கண்ணா சரிங்க சரிங்க யூடியூப் சேனல் ஐயா வாங்க. எந்த ஊர்லேருந்துங்களா ஐயா வந்துருக்குறீங்க? எடப்பாடியிலேருந்து வரேங்க. எடப்பாடியிலேருந்து வருதுங்க. ஆமாங்க. சரி 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 சரிங்க. இது எல்லாம் கிடாய்ங்களா ஆடுங்களாண்ணா? கிடாய்ங்க. கிடாய்ங்க சரி சரிங்க. எல்லாம் எந்த விலை வருங்க இதெல்லாம்? வரங்க 25 ரூபா விலை வரும். 25 ரூபா வரைக்கும் வருங்க. இதெல்லாம் 8 ரூபா 8 வரும். ஓ சரி 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 சரிங்க. இது பெருசெல்லாம் 25 ரூபா விலைக்கு வருங்க. ஆமாங்க. சரி 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 சரிங்க. உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் பழனிசாமி. சரி சரி. வாரம் வாரம் வருவீங்களா? வரவங்க வாரம். ஓ சரி சரிங்க சரிங்க. அண்ணா நீங்கள் எந்த ஊர்லேருந்துங்கண்ணா வரீங்க? சரி இது வந்து செம்மறி ஆடு வகையை இல்லை அதுக்குள்ள அவர் தப்பாக கெட்ட பார்த்துட்டு பேசுகிறாரு. அதுக்குள்ள அவர் வார்த்தை பேசிட்டாங்க. அது வீடியோவில் வந்துடக்கூடாது. ஆனால் இது எந்த வகை சேர்ந்த ஆடுங்கண்ணா? அவரோடதுங்க. இது நம்மளோடதுங்கண்ணா? இதெல்லாம் நாட்டு ஆடுங்கண்ணா? சரி 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 சரிங்க. இது செல்வம் இன்னும் போயிட்டே இருக்குது. இன்னுமே இது என்ன மம்முட்டி பிடிங்களா? ஐயா நீங்கள் எந்த ஊர்லேருந்துங்க ஐயா வந்துருக்கிறீங்க? நாங்கள் தொடுப்பதிங்க. துடுப்பதிங்க. அது எந்த இடத்துல இங்கே கேட்குது? செங்குந்தர் காலேஜ். ஓ சரி சரி சரி. இது எந்த வகை ஆடு சேர்ந்ததுங்கய்யா? செம்புலி. செம்புலி ஆடுங்க. சரி 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 சரிங்க. உங்கள் பேருங்கய்யா? பேர் ரங்கசாமி. ரைட். இப்போ நாம் குன்னத்தூரில் ஆட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். ஆட்டு சந்தை வந்து மிகவும் பிரம்மாண்டமாக நடந்துட்டுருக்குது.
செல்வா. இது எடு நான் கேட்குறேன். எந்த வகை ஆடு சேர்ந்ததுங்களா? மேச்சேரி ஆடு. சரி, இது எல்லாமே ஒரே சைஸாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா மற்ற ஆடுகளை விட பார்த்தா எல்லாம் ஒரே அளவில் வந்துருக்குது. இதெல்லாம் இப்போ நீங்கள் அங்கே சேலத்துக்கு அந்த மேச்சேரின்னு கொண்டு வந்துருக்குறீங்களா? சரி, இதெல்லாம் என்ன விலை வருங்க கொண்டு? ஓ, சரி சரி சரிங்க சரிங்க. இப்போ உங்கள் பேர் என்னங்கண்ணா? சரி 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 நன்றி. ஆடு ஒன்றுயா தம்பி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து ஒன்று பேட்டி கொடுத்துரு. நாங்கள் ஈரோடு நசூர்லேருந்து வர்றோம். நசீனூர். ஆமாம். சரி சரிங்கண்ணா. இதெல்லாம் என்ன வகை? ஜோடி 12ங்க, 13, 14, 15ங்க. ஓ, ஜோடி. இது எந்த வகை சேர்ந்தாடுங்க? இது எல்லாம் மேச்சேரி கொடுத்துருக்கு. மேச்சேரி. சரி சரி இதை வாங்குறது. உங்கள் பேருங்கண்ணா? ஆறுமுகம். சரி சரி சரி. நசனூர் ஆறுமுகம். சரிங்க, நன்றி நன்றி. இப்போ எடுத்து இது வியாபாரம் ஆகையில் கேட்டால் ஆமாம். இப்போ கேளுங்க அந்த பசங்க. அண்ணா இல்லைண்ணா, நாங்கள் வீடியோ எடுக்கிறது முதலாளி பண்ணக்காரர் இங்கே வாங்க. அண்ணா நம்பர் சொல்லு. எந்த ஊர் ஆடு? அண்ணா வணக்கங்கண்ணா. நீங்கள் எந்த ஊர்லேருந்துங்கண்ணா வந்திருக்கிறீங்க? நான் கூலூர்லேருந்து வந்திருக்கேன். கோபி பக்கமாக கூகலூர். ஓ, கூகுளூர்லேருந்துங்க. சரி சரி. எல்லாமே இருக்குன்னு சொல்லு. இதெல்லாம் எந்தெந்த வகையை சேர்ந்த ஆடுங்க ஐயா? இது வந்து ரெட்டை கொடுத்து குட்டிங்க, சரிங்க வளர்ப்பு குட்டிங்க. சரிங்க. ஈரோட 15 கிலோ வருங்க. சரி சரிங்க. இப்போ நான் ஜோடி 13 ரூபாய்க்கு கொடுக்குறோங்க. சரிங்க சரி சரிங்கய்யா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆடுகள்லாம் ஒட்டுக்கா கட்டி கட்டி வச்சுருக்குது இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து விற்றா தனித்தனியாக கொடுப்பீங்க, ஒட்டுக்கா வேணாலும் கொடுப்பீங்க, அப்படி தானுங்க? ஒட்டுக்காக கொடுப்போம், தனித்தனியாக ரவுண்டாக கொடுப்போம், ஒவ்வொன்றா கொடுப்போம். இப்போ நீங்கள் சந்தையில் இல்லாமல் உங்கள் ஊருக்கு வந்து வாங்கினாலும், நீங்கள் அங்கே வந்து வாங்கினாலும் நீங்கள் கொடுப்பீங்களா? கொடுப்போம். அப்போ உங்களோட ஃபோன் நம்பர் இதில் சொல்லிட்டீங்கன்னா இது வந்து நம்ம வியூவர்ஸ் யாராவது வாங்கணும்னு நினச்சாங்க கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வீட்டிலேயே வந்து வாங்கிக்குவாங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. 730 54 91 சரிங்க. 969. உங்கள் பேருங்க ஐயா? குமரசன். சரி சரிங்க சரி. கோலூர் குமரசன். சரிங்க. கோபி பக்கமாக. சரி சரிங்க சரி. கோலூர் குமரசன் கேட்டால் சொல்லுவாங்க. ஆட்டுக்காரர் நான் ஒரு ஆள் தான். சரிங்க, நன்றிங்க ஐயா. நன்றி. சரி, சந்தோஷம். ஐயா, இந்த ஆடுகளை எந்த வகை சேர்ந்ததுங்க ஐயா? நாட்டாடு தாங்க. சரி சரிங்க. இப்படி இதெல்லாம் என்ன விலை வருங்க ஐயா? 285 ரூபா. ஓ, சரி சரி சரிங்க ஐயா. இதெல்லாம் என்ன சாரிங்க ஐயா? செம்மொழி ஆடு. ஓ, சரி சரி. உங்கள் பேர் என்னங்க ஐயா? இங்கே சொல்லுவா என்ன? காளிமுத்து. எந்த ஊர்லேருந்துங்க ஐயா வந்துருக்குறீங்க? பவராசு. ஓ, இங்கே பக்கத்தில் இருந்து தாங்க. சரி சரிங்க சரி. நன்றி நன்றி. இடையின் மட்டும். ஆ ஏன்னா நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க? வடவழி, கோயம்புத்தூர் வடவழி. ஓ, அங்கேருந்து இங்கே வந்துருக்கீங்க. மொத்தம் இதெல்லாம் அங்கேருந்து டெம்போவில் கொண்டு வந்துட்டீங்களா? சரி சரி சரிங்க. இதெல்லாம் எந்த வகையை சேர்ந்த ஆடுங்க? இதெல்லாம் கர்நாடகா. இது வெள்ளாடுன்னு சொல்லுவாங்க. வெள்ளாடு. சரி சரிங்க. இதெல்லாம் என்னென்ன விலை இருக்குங்க? 14,000, 10,000, 50,000. ஓ, சரி சரி சரி. உங்கள் பேருங்க? கருப்பு சாமி. சரி, நன்றி நன்றி. இப்போ இது வந்து நாங்கள் வந்து குன்னத்தூரில் ஆட்டு சந்தைக்கு வந்தோம். இங்கே வந்து பார்த்தப்போ ஆட்டு சந்தை கூட கோழியும் சேர்ந்து விற்கிறாங்க. அப்படிங்க கோழி சேவலெல்லாம் விற்கிறாங்கிறது தெரிஞ்சது. இப்போ அதைத்தான் பற்றி பார்க்கறதுக்கு போகிறோம். தம்பி இது அண்ணா, இந்த சேவலெல்லாம் என்ன வகையை சேர்ந்ததுண்ணா? பாருங்க, இது வந்து கோழி புறா எல்லாமே விற்கிறாங்க. இங்கே வந்து புறாங்கூட இருக்குது, கோழி எல்லாமே இருக்குது, சேவல் இருக்குது.
புறா சேவல் எல்லாமே இருக்குது, கோழி இருக்குது எல்லாம் இங்கே. இது வந்து கோழி சந்தையும் சேர்ந்து இங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கோழி சேவல் ஆடு சந்தை எல்லாமே இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியுது. நான் என்ன விலைங்கண்ணா இந்த கோழிலாம்? கோழி 550 ரூபா சொல்லுதுண்ணா. ஒரு கிலோ 550 ரூபாய்ங்கண்ணா. சரி சரிங்க. சேவல் கோழி எல்லாம் அதே ரேட்டு தாங்களாண்ணா? இல்லை இது கோழி மட்டும்தான். கோழி மட்டும்தாங்க. சரி சரிங்க சரிங்கண்ணா சரிங்க. நன்றிங்க நன்றி அண்ணா. இது சேவல் என்ன விலைங்கண்ணா? அதெல்லாம் ஒன்றும் மேலே ரைட். எந்த ஊர்லேருந்து வந்திருக்கிறீங்க? சரி சரிங்க. இப்போ நீங்கள் சேவல் சேல்ஸ் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறீங்க. பரவாயில்ல. இப்போ என்ன விலைக்கு சொல்கிறீங்க? 4 ரூபா சொல்கிறீங்க. சரி சரிங்க சரிங்க சரிங்க. சந்தோஷம். எத்தனை கிலோ வருங்க இது? 3.5 கிலோ வருங்க. சரி சரிங்க. உங்கள் பேருங்க? முத்துக்குமார். சரி சரிங்க சரிங்க. அண்ணா இது என்ன விலைங்கண்ணா அந்த சேவல்? 9 ரூபா. சரி 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 சரி. பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் சேவல் தனியாக ஒரு இடத்துலையுமே ஆடு தனியாக ஒரு இடத்துலையுமே சேல்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு. கோழி சேவல் இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரே வண்டியில் எத்தனை சேவல் கொண்டு வந்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கனாலே தெரியுது. அண்ணா இதெல்லாம் நீங்கள் வாங்கிட்டீங்களா, விற்கிற கொண்டு வந்துக்கிறீங்களாண்ணா? வாங்குறதுக்கு வந்துருக்குறீங்க. சரி சரிங்க சரிங்க. உங்கள் பேருண்ணா? என் பேர் பிரகாஷ். சரி ரைட். எந்த ஊர்லேருந்து தானே வரீங்க? வெள்ளாங்கோயிலுங்க. சரி சரி ரைட். நாங்கள் இப்போ குன்னத்தூரில் இருக்கிற ஆட்டு சந்தைக்கும் வந்தால் ஆடு சந்தையை எடுக்கலான்ட்டு வந்தப்போ பார்த்தா இங்கே கோழி சந்தையும் இருந்தது. அதனால் வந்துட்டு கோழி சேவல் அதை எல்லாமே எடுத்துட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்துட்டு இதோட முடிச்சுக்கிறோம். இது முடிச்சுட்டு பார்த்துக்கிறேன். எங்களோட லாஸ்ட் மினிட் தமிழ் சேனலை நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி.